கோச்சுக்கணும். சலாசலம் 11 திருமணம் முடிஞ்சு, அதுல 2 திருமணம் சலாசலம் ஹயாத்தா இருக்கும் போது 2 மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க. முதல் மனைவி யார் சொன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டாவது மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது மனைவி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான்காவது மனைவி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஐந்தாவது ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆறாவது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஏழாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, எட்டாவது ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்பதாவது சஃபியா, பத்தாவது ஸைனப் இப்னு ஸாஸ் ரலியல்லாஹு அன்ஹா, 11வது மைமுனா. இந்த 11 பேர்ல ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கும் போதே ஹதீஜா வஃபாத் ஆயிட்டாங்க. ஹதீஜாவும் இன்னொரு மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் 4 திருமணம் இஸ்லாத்தை கூடும், ஏன் 11 மனைவி அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா கடைசியா 11வது கல்யாணம் முடிச்ச 11வது திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்குறான். 4 தவிர நீங்க திருமணம் முடிக்கிறது ஹராம் அப்படின்னு ஆயத்து இறக்குறான். 11 மைமுனா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் ஆயத்து இறக்குறான். இந்த ஆயத்து இறக்குறவனே ஒரு சஹாபி 10 மனைவி திருமணம் முடிச்சிருந்தார். அவர் பேரு ஹைலான்ற நபர் 10 மனைவி திருமணம் முடிச்சிருந்தார். உடனே சலாசம் அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டாம்பா, நீங்க 4 மட்டும் மனைவி கிட்ட வச்சுட்டு 6 தலாக் விட்டு சொன்னா 6 தலாக் விட்டுட்டாங்க. சரி, சலாசம் தலாக் விட வேண்டியதானே, அந்த சஹாபி தலாக் விடலாம்னு சொன்னா, சலாசம் ஒரு மனைவி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க சொன்னா, அந்த பெண்ணை வேற யாருமே திருமணம் முடிக்கூடாது, அது ஹராம். ஏன்னா சலாசம் திருமணம் முடிச்ச பெண் நமக்கு அம்மா ஆயிடுறாங்க, அம்மா தாய் ஆயிட்டாங்க, அதனால திருமணம் முடிக்க முடியாது. அதனால சலாசம் 9 மனைவியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாசம் வரலாறு தெரிஞ்சுக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தந்தார் புரியும். கடைசியில அல்லாஹ் கலீமோட மௌத்தாக தௌஃபீக் எல்லாம் தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.